வணக்கம் சார். வணக்கம். தாவேக அரசு சார்பா 35 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது நான் எப்படி பாக்குறது, நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க. ஒரு நார்மலா எப்படி பாக்குறீங்க நீங்க? பதவியேற்றிருக்காங்க. இது பதவியேற்ற நபர்கள்லாம் சொல்லி யார் சொல்லிட்டு ஆராய்ச்சிங்களா? இப்போ ஒரு காங்கிரஸ்ல இருந்து பதவியேற்றிருக்காங்க, விசிகால இருந்து பதவியேற்றிருக்காங்க. மற்றவர்கள்லாம் மற்றவங்கள தாவேக அரசு சார்ந்தவங்க. இல்ல தாவேக்கால சார்ந்தவங்களா, விஜய்க்காக உழைச்சவங்களா, இல்ல வேற யாருன்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. அதாவது பாருங்க, இது ஒரு மாற்றம் தான். ஏன்னா சின்ன பசங்களுக்கு முதல் முறையா 35 உட்பட்டவருக்கு பார்த்தீங்கன்னா 6 பேருக்கும், 35 45 பார்த்தீங்கன்னா 6 பேரும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் அவர்கள்லாம் தகுதியானவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. கரெக்டா? ஏன்னா இங்கே பாருங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்றது ஒன்று இருக்கும். இப்போ தமிழ்நாடுன்றது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாடு ஒரு பொம்மையாக்கி சின்ன பசங்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்கு. ஏங்க நான் அமைச்சர்னா அமைச்சர்ப்பா அப்படின்னு பார்த்தவங்க அமைச்சரா அப்படிதான் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏ ஆயிட்டு ஒரு தாம்பரத்தில் ஒரு நபர்லாம் இல்லை, ஒரு மாண்புமிகு அமைச்சர் கில்லி சரத், பேர் பார்த்தீங்களா, கில்லி சரத், விஜயால ஈர்க்கப்பட்டவர்கள். சரிங்களா? ஒரு அமைச்சர் ஆயிட்டார். அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் எம்எல்ஏ என்ன பண்றாரு, போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஆய்வு நடத்துறாரு. ஆய்வு நடத்துறது எந்த தோணியில் ஆய்வு நடத்துறாரு. இப்போ ஆய்வு நடத்துறது எப்படி, திடீர் ஆய்வில் எப்படி பண்ணுவாங்க, திடீர்னு எங்கே போகிறோம் டக்குன்னு ஹாஸ்பிட்டலே பார்ப்பாங்க. கரெக்டாக மைக்கை வச்சுட்டு, நம்ம மைக் கூட நல்லா இருக்காது, அவர் மைக் பக்கவாக இருக்காது, அங்கே போயிட்டு மிரட்டும் தோணி இல்லை. என்ன ஒழுங்காக வேலை பார்க்குறீங்களா இல்லையா, என்ன ஹாஸ்பிட்டலாம் எப்படி இருக்குது, ஒரு டாக்டர், ஒரு அரசு டாக்டர் படித்தவங்க கிட்ட எப்படி ஒரு பிஹேவியர் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே ஆச்சரியப்பட்டாங்க. யார் சார் நீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் உங்கள் எம்எல்ஏ, என் பேர் சரத்குமார். இது எப்படியா பேசுவீங்க? ஒரு ஆய்வு எப்படி நடத்துவீங்க? எல்லா டாக்டர்ஸும் கூப்பிட்டு வச்சு, எல்லாம் அங்கே வேலை செய்யணும் கூப்பிட்டு வச்சு, இப்படி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கணும். மோன கிரவுண்ட்லேயும் கவர்மெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியாது, நம்ம கவர்மெண்ட்டில் கரெக்டாக நடந்துக்கும், இப்படி தானே சொல்லணும். ஆனால் பேசுகிற தோனி எப்படி இந்த மாதிரி பேசிட்டு அடுத்த நாள் அவர் அமைச்சர்னு அறிவிக்கிறாங்க. ஏங்க நான் ஆச்சரியப்படலைங்க, எங்க அங்கே தொகுதி மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, இப்படி ஒரு ஆள் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் இருக்காங்க. அதே போல் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர், அதாவது அரசியல் சரித்திர வரலாற்றுலங்க, தாம்பரம் செங்கல்பட்டு தொகுதி, சரிங்களா, அங்கே ஒரு மினிஸ்டர். அது பக்கத்து தொகுதி ஸ்ரீபெரும்புதூர், அங்கே ஒரு அமைச்சர். அது பக்கத்து தொகுதி காஞ்சிபுரம், அங்கே ஒரு அமைச்சர். தொடர்ந்து 3 இடத்துல அமைச்சர். ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அமைச்சர் பற்றி தெரியுமா? அவர் ஒரு ஜாக்பாட்டுங்க. அவருக்கு ரஞ்சித் குமார் அவர் பேர். ஆக்சுவலாக ஒரு அதிமுகவில் பயணித்தவர். ஓகேவா? அதிமுகவில் பயணிக்கிறாரு. பயணித்த உடனே ஓபிஎஸ் பிரியார் இல்லையா, ஓபிஎஸ் கூட போகிறார். ஓபிஎஸ் கூட போன உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு திமுகவுக்கு போனவொடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த சைடு அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் கூட டைப் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி அமைக்கிறாங்க. என்ன பண்ண, எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அடுத்த நாளே டிவிக்கிலேருந்து கால் வருது, இனிமேல் காஞ்சிபுரத்தில் கேண்டிடேட் இல்லை, கொஞ்சம் நிற்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிற்கிறேன் சார். நின்றவனு ஜெயிச்சிட்டார், எம்எல்ஏ ஆகிட்டார், இப்போ அமைச்சர் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இதில் எப்படி என்ன மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு கேள்வி, மரியா வில்சன் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு பெண்மணியை தாக்குற மாதிரி, வீட்டில் இருக்கவங்களை தாக்குற மாதிரியான வீடியோ அவர் நிதியமைச்சரா பதவியேற்றப்ப வெளியாச்சு. இது உண்மைதானா? ஆமாங்க, உண்மைதான் அது. ஏங்க, அதாவது அவங்க குடும்ப பிரச்சனை இருக்கட்டும், பட் ஆனால் ஒரு பெண்ணை தாக்குறது அது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அந்த வீடியோ வெளியாயிட்டு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இது ஆர்கே நகர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அவர் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ மக்கள் மனசுல என்ன போயிருக்குன்னு வச்சுக்க, நீங்க என்னதான் இப்போ என்னதான் நீங்க குற்றம் சாட்டினாலும், குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தாலும் மக்கள் மனதில் எப்படின்னா, விஜய் போதும், அவர் உட்காந்தா போதும், அவர் பண்ணா போதும். பட் தாவேக தலைமை தானே பார்த்து இப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு அக்யூஸ்டா இருக்காரு, இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாமான்னு யோசிச்சிருக்கணும்ல. அதுதான் யோசிக்கல. ஏன் தெரியுமா யோசிக்கல? 234 தொகுதியில யார் நிக்கிறா? உங்கள் விஜய். அவ்வளோதான், முடிஞ்சுங்க. அங்கே கேன்வாசிங் எப்படி போச்சுன்னா, அங்கே இருக்கிற எம்எல்ஏல யாருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுலாம் விஜய். இப்போ யாரும் தொகுதி மக்கள் உங்கள் எம்எல்ஏ யாருன்னு கேள தெரியாது, விஜய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாருங்க, இப்போ சினிமா மயப்படுத்தாருங்க. இப்போ நம்மளாம் விளையாட நினைச்சோம், எல்லார் வீட்லையும் விஜய் பூண்டார், எல்லார் வீட்லையும். உண்மையாகவே மைண்டுக்குள்ளே பூந்துட்டாப்புல. சின்ன பசங்க மைண்டுக்குள்ளே பூந்து அப்பாவும் அம்மாவையும், என் எம்எல்ஏ சத்தியம் பண்ணு, நான் முக்கியமா இல்லை உன் கட்சி முக்கியமா, எம்எல்ஏ நான் ஒன்று முக்கியமாக இருந்தால்
சத்தியம் வாங்கிட்டு வந்து விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை வந்து மிகவும் போட்டுனார்கள். எங்க மற்ற ஸ்டேட்ல எல்லாம் தமிழ்நாட்டில் என்னென்ன பண்றாங்களோ அது அப்படியே இப்போ இலவச இந்த விடியல் பயணம் பார்த்து இருக்குல்ல நம்ம தமிழ்நாட்டில் அது கேரளாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரால பண்ணியிருக்காங்க? இந்த திமுக கவர்மெண்டால தான் பண்ணாங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு பாராட்டக்கூடியவர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஏன் இப்படி முட்டாளா இருக்கிறாங்க? விஜயை பிடித்தவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்றாங்க. பட் ஆனால் மற்றவங்க படித்தவங்கலாம், ஒரு அரசியல் பார்வையில் பார்க்குறவங்களாம், ஒரு நார்மல் பீப்புளெலாம் என்னடா அது, எப்படி ஸ்டாலின் தோத்தாரு, எப்படி திமுக தோத்துச்சு, இப்படி தாங்க வருது. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? கிட்டத்தட்ட 4 கோடி பேர் மேலே பார்த்தா விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டுருக்காங்க. கரெக்டாக இல்லையா? போட்டிருக்காங்கல்ல. அவங்களோட மனநிலை எடுத்துமா இருக்கு. என்னடா விஜய் நம்ம சிஎம் விஜயா, நம்ம எப்படியா இருக்கோம், அந்த மாதிரி மாறிடுச்சு. இது ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குங்க. அது இப்போ சமீபமா கூட கோவையில் இருக்கக்கூடிய சூலூர்ல 10 வயது குழந்தைய வந்து கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாவேகா தரப்புல இருந்து எந்த கண்டனமும் எழல, எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி எழுங்க அவங்க ஆளுங்கட்சி. இப்போ திமுக சைட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இப்போ என்ன சொன்னார் விஜய்? என்ன, பெண்களுக்கு பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ். ஒரு பொண்ணு வந்து கழிவறைக்கு போகும்போது போட்டு என்ன பண்ணாங்க தெரியும், அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தவர் இப்போ என்ன பண்றாரு? இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் யோசிக்க மாட்டாங்க? ஏங்க நேத்து வரைக்கும் பொண்ணு காலில் காணா போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க கதிர்னு அங்க வந்து பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்குள்ள எம்எல்ஏக்கள் 2 அமைச்சர் இருக்கிறாங்களா அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில், 2 அமைச்சர்களும் வரலையாங்க. இன்னைக்கு தாங்க வந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன வேலைங்க, என்ன வேலையில் இருந்திருக்காங்க அவங்க? அப்படி அங்க பெரிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தோம்ப்பா, திமுக தான் காரணம். திமுக பாருங்க, இந்த ஆட்சியில வந்து எனக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்க அண்ணன் வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெண்கள் வந்து ரீல்ஸ் வீடியோ போட்டு திமுக கண்டிச்சாங்களா? அவங்களும் எங்க போனாங்க? ஏன் இப்போ வாயை திறக்க மாட்டாங்க? எதுக்கு வாயை திறக்க? எனக்கு ஒன்றும் புரியலங்க. இப்போ எப்படி திமுக ஆட்சினா அது வேற, இப்போ டிவிகள் இருந்தா வேறையா? இது யார் மேல குற்றம் சொல்றீங்க நீங்க சொல்லுங்க? இப்போ போலீஸ் மேல குற்றம் சொல்றீங்களா நீங்க? நான் ஒத்துக்கவே மாட்டேன். போலீஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்க தப்பு பண்ணவே இல்லை. அவங்க கரெக்டான வேலையை பார்க்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ முந்தா நேற்று நடந்த விஷயத்தை நான் ஒன்றே சின்ன ஒரு சொல்கிறேன். நேற்று பீச்சில் 12 கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி ஆகுது. பட்டினம்பாக்கத்தில் பெங்களூரை சார்ந்த ஒரு 3 பெண்கள், யாருன்னு எனக்கு தெரியல, வீடியோ பார்த்தேன். அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. 2 ரோந்து காவலர்கள் வராங்க. நீங்கள் ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. எங்கே கேக் வெட்டிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி இடம், அது 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுமா, எதுனா சமூக விரோதிகள் சுற்றுற இடம், யாருமே இல்லை பாருங்க, நீங்கள் மட்டும் தனியாக என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் யாரு, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸை வீடியோ எடுத்து மிரட்டுது அந்த பொண்ணு. அவள் போலீஸ்காரன் என்ன யோசிப்பான்? இப்போ அங்கே வந்து கேட்டாலும் பிரச்சனை, கேட்கலாம் போயிருந்தாலும் அங்கே எதனா நான் இந்த யாரை குற்றம் சொல்வீங்க? யாரை? காவலர் தானே குற்றம் சொல்வீங்க. இப்போ காவலர்கள் தான் மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அவங்க? இப்போ நான் இங்கே இருக்கேங்க. நான் இப்போ யாரையோ கோவத்தில் இறங்கி குத்திட்டேன். காவல்துறைக்கு தெரியுமா நான் ஒருத்தனை குத்த போகிறேன்னு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போ நான் குத்தனை பெருப்பு என்னை பிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும், அதானே போலீஸ் வேலை. அது பண்ணுறாங்களே, அந்த ஆட்சியில் பண்ணாங்க தானே. அப்புறம் ஏன் அந்த ஆட்சியை குற்றம்னு சொன்னீங்க? இந்த ஆட்சியை வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கிறீங்க? சில சோஷியல் மீடியா கமெண்ட்ல கூட திரைப்படத்துல வர மாதிரி எங்க அண்ணன் சிஎம் அண்ணா வந்து குற்றவாளிய தலையில பிரிட்ஜு கீழே தொங்க விடுவாருங்கிற கமெண்ட் எல்லாம் பாக்குறோம். இவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்துக்கு இப்படி கமெண்ட் பண்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? சென்சிட்டிவான விஷயத்துக்கு தாங்க நான் தான் சொல்றேன்ல. இவர்கள் வந்து விஜய் துர்கா எத்தனை படம் நடிச்சிருக்காரு? 69 நினைக்கிறேன். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. 68 படம் வரைக்கும் அந்த 68 படத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. விஜய் என்ன சுறா படத்தில் எப்படி காப்பாற்றினாரு, பிகில் படத்தில் எப்படி தெரி படத்தில் எப்படி பண்ணாரு. ஸோ அந்த மனநிலையில் இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அவங்கள வெளியில் கொண்டு வர முடியாதுங்க, முடியல. ஏங்க ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை செத்து போச்சு கரூரில். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? என் குழந்தையால் வந்து விஜயை நான் பக்கத்தில் பார்த்தேன், பரவாயில்ல குழந்தை போனால் போட்டோம். இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி மாற்ற முடியும்? இப்போ விஜய் எப்போ தப்பா சொன்ன ஏற்றுப்பாங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம்? அவங்களோட மனநிலை ஃபுல்லாக விஜய் 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 சாப்பிடல, எல்லாம் விஜய். இப்போ பாருங்க,
இப்போ இந்த ஆட்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. எதனா மாற்றங்கள் வந்திருக்கா உங்களை கேட்குறேன். சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு கொண்டு வந்தேன்னு சொன்னாங்க, அது உண்மைதானா? எங்க அந்த அதிரடிப்படை போச்சு? இப்போ எங்க இருக்காங்க அவங்க? நேற்று என்ன பண்ணாங்க? நேற்று யாருக்கு வந்துச்சு சொல்லுங்க. ஏங்க வீட்டில் கதவு திறந்துட்டு 2 பொம்பளைங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க, 2 பெண் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திட்டு போயிடும். ஒரு 5 வயசு பையன் முன்னாடி உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு போறான், குத்திட்டு போறான். எங்க அந்த அதிரடிப்படை? நான் சொல்லுவா எல்லாமே இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேங்க, போலீஸ்க்கு தெரியாதுங்க என்ன. இப்போ நான் திடீர்னு எதனா ஒன்று பண்ணனா எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் நான் வந்து கொலை பண்ணனா எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சும் நான் கொலை பண்றேன்னா என் மேல தப்பா, கவர்மெண்ட் மேல தப்பா, போலீஸ் மேல தப்பா? இதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, என்னைக்குமே நான் காவல்துறையை குற்றம் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க சுய ஒழுக்கம். நான் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும். அது தெரிஞ்சு நான் பண்ணா கரெக்டு, அதை பண்ணல தப்பாயிடும்ல. ஸோ என்கிட்ட தான் இருக்கு. என்ன அரசு என்ன ஆக்ஷன் என்ன எடுத்தாலும் நான் திருந்தினா மட்டும்தான் இந்த சமுதாயம் திருந்தணும். இதை வந்து எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு பக்கம் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அறநிலையத்துறை அமைச்சரா நியமிச்சிருக்காங்க. ஆனா ஆதவர்ஜுனாட்ட கேட்டதுக்கு நாங்க அந்த மாதிரி எல்லாம் நியமிக்கலன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி நியமிக்கலன்னு சொல்ல, அதாவது என்ன சொன்னாருன்னா அவர் என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது. அதான் அது எப்படி பாக்குறேன்னா பொய்யா பாக்குறேன். ஏங்க ஒன்றும் இல்லை, அவர் வீடு மறைமல் நகரில் இருக்கு சரிங்களா? மறைமல் நகர் இருக்கிற தூக்கின்னு போயிட்டு எதுக்கு ஸ்ரீரங்கத்தில் நிற்க வைக்கணும்? நிற்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ எல்லாம் திட்டமிட்டு தானே பண்ணுறீங்க. இப்போ ராஜ்மோகன் இருக்கார்ல, ராஜ்மோகன் எழும்பூரில் நிற்கிறாரு. நின்றதுனால தான் அவர் வந்து என்ன ஜாதின்னு நம்மளுக்கு தெரியும், தனி தொகுதினால. அப்போது தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீரங்கத்தில் எதுக்கு நிற்க வைக்கிறாங்க? இப்போ இது மிகப்பெரிய சர்ச்சையாகுதா இல்லையா? பிராமணர்கள் இருக்கக்கூடாது, எல்லாரும் எல்லா சமூகத்திலும் இருக்கணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ 10 வருஷம் 2000 வருஷம் போராடி இந்த விஷயத்தை கொண்டு வந்து அனைவரும் அர்ச்சகராகலாம் சொல்ற திட்டத்தை ஒன்று கொண்டு வந்தா, இப்போ நீ மறுபடியும் வந்து அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணரை நீங்க போடுறீங்களே. சரி இப்போ தெரிஞ்சிச்சுல மாத்திருங்க. இப்போ தெரிஞ்சிச்சுல, இப்போ தெரிஞ்சிச்சு அவர் என்ன சாதின்னு தெரிஞ்சிச்சுல, மாத்துங்க பார்க்கலாம். நான் ஒத்துக்கிறேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சிச்சு நான் தவறு ஆயிடுச்சு, இப்போ நான் வேற துறைக்கு போட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சல்யூட் அடிவேன். ஏன் இப்போ மாற்றலை? இப்போ பண்ணலாமா? இது எவ்வளோ பெரிய குற்றம் அது. இப்போ எல்லாம் போராட்டம் வீணா? எது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ஆனால் இதையும் நம்புவானுங்க எல்லாரும். அதே சமயம் நிதித்துறை அமைச்சரா இருந்த செங்கோட்டையனை வேற துறைக்கு மாத்திட்டாங்க. செங்கோட்டையன்ட்டு இதை பத்தி கேட்டதுக்கு சென்னை சார்ந்து மட்டும் நான் வேலை செய்யாம எல்லா ஊர்லயும் வேலை செய்யறதுக்காக தான் நானே போய் நிதித்துறையை மாத்த சொன்னேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது உண்மைதானா? இது உண்மையாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 துறை இருக்குது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா மரியவெல்சனுக்கு ஒரு நல்ல துறை கொடுத்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஷாட், அதுக்காக வேணால் இப்படி பண்ணியிருப்பாங்க. மற்றபடிலாம் இதுக்கு வந்து ஏன்னா யாருக்கோ கொடுத்துக்கிறாங்க. இப்போ எந்த துறையை வேணால் யாருக்கு வேணால் மாற்றி கொடுப்பாங்க. அவங்களுக்கு துறைன்றது என்னன்றது இன்னும் தெரியாதுங்க. இன்னும் போக போக தான் தெரியும் அவங்களுக்கு. இதில் உள்ள நுணுக்கங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னெல்லாம் கொண்டு வரலாம் அதான் தெரியாது. இதுக்கப்புறம் தான் கலெக்டர்கிட்ட உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவர்ஜுனா 10 நாள்ல தமிழ்நாட்டுல இருந்த மொத்த ஊழலையும் நாங்க ஒழிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதானா? வரே வா, எனக்கு அதுதான் யாராலையும் ஒழிக்க முடியாதுங்க. இவங்க தான் ஒழிச்சிட்டாங்க 10 நாள்ல. ஒன்றும் இல்லை, நேற்று அவங்க கட்சியில், அதாவது பகுதி செயலாளர் நினைக்கிறேன், ஒரு விஜயகுமாரோ பேர். அதாவது அந்த கல்குவாரி இருக்குது, கல்குவாரி செங்கல் சூளைன்னு நினைக்கிறேன். அதில் எல்லாம் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பம் மேலே அங்கே வாழுது வச்சுக்க. அது அந்த தொழில் மேலே வாழுது. அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாரு, மிரட்டி வந்து எனக்கு வந்து 1 லட்ச ரூபா மாதம் கொடுத்துடணும். என்ன சொல்கிறாப்புல, தலைமையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. நான் சொல்ல, அவர் சொல்கிற தலைமையிலேருந்து சொல்லியிருக்காரு. இது பேர் என்ன ஏங்க? கட்சிக்காரனே வந்து லஞ்சம் வாங்குறான், அப்போது மேலெல்லாம் என்ன பண்ணுவாங்க? விஜய் என்ன சொன்னார், நான் யாராச்சும் ஆட்சி அதிகாரத்தை வச்சு தப்பு பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னாரா? இப்போ இவங்க மேலே ஏன் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல? திமுக பொய் சொல்றாங்க, லஞ்சம்லாம் ஒளிஞ்சிருச்சுன்னு தானே அவர் சொல்றாரு ஆதவர்ஜுனா. திமுக பொய் சொல்றாங்களா? அப்போ இது நான் பொய்யா திட்டமிட்டு பண்ணதாரு? ஆள் செட் பண்ணி ஏங்க கரண்ட் போனதுக்கே கரண்ட் கட் ஆகுதுல்ல, அதுக்கு திமுக தான் காரணம்ன்றாங்க. சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கும் ரீல்ஸ் போடுறாங்க. எங்க அண்ணனை பாத்தீங்களா, எங்க அண்ணன் சிஎம்மா உட்காண்டாரு, இப்போ திமுக அவங்கள பொறுத்துக்க முடியாம கரண்ட்டை கட் பண்ணி பழி போடுறீங்களா அப்படின்றான். நீ என்ன பண்ணுவீங்க?
ஏங்க அவர் சிடிஆர் நிர்மல்குமார் தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்காரு. இப்போ அவர் உட்காந்து ஃபஸ்ட்டு பதவி எடுத்த உடனே என்னத்தை நம்ம பண்ணியிருக்கணும்? எலக்ட்ரிசிட்டின்றது சாதாரண போர்டு கிடையாது. அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசணுங்க. பேசி என்னென்ன பிரச்சனை நடக்குது ஃபஸ்ட்டு பேசணும். பேசாமல் நீ கம்முன்னு விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் இல்லை நான் கூடிய விரைவில் சரி பண்ணுறோன்னா அது என்ன அர்த்தம்? அது எனக்கு தெரிஞ்சு நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வேலை செய்கிற இபியில் வேலை செய்கிற ஊழியர்கள்லாம் நல்ல சிறப்பான ஊழியர்கள், அவர்கிட்ட உட்காந்து முதல்ல பேசணும். அதே போல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாட்களில் தொடர்ந்து 5 நாட்களாக பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து சரியான நடவடிக்கை இன்னுமே இப்போ எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியல, அதனால் வந்து இதை வந்து ப்ரைவேட்டாக மாற்றிடலாம், தனியாருக்கு மாற்றிடலாம், மாற்றினா வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுன்னு சொன்னார். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. இது தொடர்ந்து கட் ஆகுது, பிரச்சனைகள் வருது. ஸோ வந்து நம்ம இது வந்து தனியாருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. நேற்று கூட போராட்டம் நடக்குது. தனியாருக்கு கொடுத்தா 200 யூனிட் ஃப்ரீ தொடருமா இல்லை அது மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ எப்போ என்ன சொன்னார்? மாதமாக சொன்னாரா? அங்கே எப்படி மாறிச்சு? 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிச்சு. ஏன் மாறிச்சு? அது மாறினே இருக்கும். இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, கவனிச்சிங்களா? இந்த 1000 ரூபாய் விஜய் என்ன கொடுத்தாருன்றாங்க. இது யார் கொடுத்துட்டுருக்கிறது? டிஎம்கே பீரியடில் கொடுத்துட்ருக்காங்க. மகளிர் உரிமை தொகையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் அண்ணன் பார்த்தீங்களா வந்து ஒரே மாதத்தில் கொடுத்து, ஆனால் நீங்கள் 3 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. நான் கோவம் தான் எனக்கு வருது. என்ன சொல்கிறது? ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். கரெக்டாக பிளான் பண்ணணும், எவ்வளோ இன்கம் வருது, எத்தனை பேர் கொடுக்கணும், இதெல்லாம் இன்கம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். 2 வருஷம் ஆச்சு. ஆனால் நீ திட்டத்தை தொடங்கிட்டீங்கன்னா அது போயிட்டே தான் இருக்க போகுது. இது கூட தெரியல. இந்த முதலமைச்சரை ஸ்டாப் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஆனால் திட்டத்தை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அது. ஆனால் இது கூட புரியாமல் இப்படி பேசுகிறான்னா என்ன சொல்கிறது? நான் சொல்லுங்கள். இப்போ 2000 ரூபா கொடுக்குறேன், எப்படி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தெரியல. 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாப்புல. அது எப்படி சொன்னார்னா, இவர் ஒரு வேளை வரமாட்டார், நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நோட்டத்தில் என்ன பண்ண, எல்லாத்தையும் அள்ளி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாப்புல. ஆனால் ஜெயிச்சிட்டார். இப்போ அவங்க ஒரு செக் இருக்குது. இது எப்படி கொடுப்பாங்க? கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி. உண்மையாவே சொல்கிறேன், கொடுத்தா மிகப்பெரிய வெற்றி. கொடுக்கலன்னா ஆனால் இவங்க தான் எந்த மனநிலை வந்துட்டாங்க கட்சியில். ஆனால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மோடி வேற சிலிண்டர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு, பெட்ரோல் டீசல் விலை பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எப்படி விஜய்னால இதை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்பிக்கையில் தான் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அவங்க ரசிகர்களுக்கு ஏங்க விஜய் என்ன சொன்னாலும் பண்ணுவாருங்க. படத்தில் என்ன பண்ணுற அது மாதிரி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இவங்க நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவார். அண்ணன் செய்வார். ஒரு கூட்டம் கிளம்பிச்சு பார்த்தீங்களா இல்லையா? இப்போது தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அண்ணா நீங்கள் இன்னும் பண்ண வேணாண்ணா, நாங்களே உழைச்சி சம்பாரிச்சுக்கிறோண்ணா, நாங்களே சிலிண்டர் நாங்களே எல்லாம் வாங்கிக்கிறோண்ணா, எனக்கு எதுவும் எனக்கு சீக்கிரம் மட்டும் உட்காருங்கண்ணா. இது ரீல்ஸ் இப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் சில செய்திகளும் வெளியாயிருந்துச்சு. முதலமைச்சர் விஜய் கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்க கிட்ட நிதி கம்மியா இருக்குன்னு சொன்னனால அவரோட தொண்டர்களே சிஎம் ஃபண்டுக்கு காசு கொடுத்ததா செய்தி வெளியாயிருந்துச்சு. அது உண்மைதானா? உண்மைதாங்க. ஒரு மீடியா வந்து அந்த மாதிரி கொடுத்தவங்கள வந்து பேட்டி எடுக்குது. இதுவே ஒரு முட்டாள்தானோ. பேட்டி வரை எடுத்து அவனை பிரபலப்படுத்துறாங்கன்னா எனக்கு நாம் எந்த சமுதாயத்தில் வாழறோம் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு விஜய் சமுதாயத்தில் தான் வாழணும்னு நினைக்கிறேன். நம்ம போல எல்லாம் மைண்ட்லாம் மாறிட்டு இருக்குது. அதாவது அவன் டேக்ஸ்னு ஒன்று கட்டுறான், அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. எதுக்கு அவன் காசு கொடுக்கணும்? கவர்மெண்ட்னா திவால் ஆயிடுச்சா? ஆக்சுவலாக ஒன்று தெரியுமா, நம்மளுடைய முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பிப்ரவரி மாதமே நிதிநிலைக்கு அறிக்கை விட்டார். 10 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டார். இது தெரிஞ்சு தான் சார் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தேர்தல் அறிக்கை விடுறாப்புல. தெரிஞ்சு தானே விட்டுற. அப்போ திடீர்னு வந்து கஜானா காலி ஆயிடுச்சுன்னா? திமுகவோட கூட்டணியில இருந்த விசிகா முதற்கொண்டு காங்கிரஸ் முதற்கொண்டு IUML எல்லாருமே அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பார்க்குறதுன்னு வச்சுங்களேன், இது வந்து சர்க்கம்டன்ஸ் லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூழல், அந்த சூழல் அமைஞ்சிச்சு, ஒரு சூழலால் ஒரு லாட்ரி அடிச்சுன்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் சொன்னதை செஞ்சிட்டோம். நீ சொன்னதை செஞ்சிட்டேன்னா எப்போ நம்ம செய்யணும்? உங்கள் கூட்டணியில் வந்து நீங்கள் ஒன்றா சேர்ந்து நீங்கள் ஒன்றா ஜெயிச்சு, எப்படி ஒன்றா ஜெயிச்சு நீங்கள் வந்து உங்கள் அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
ஆனால் இங்கே நடந்தது என்ன நடந்துச்சு? 108 தான் ஜெயிச்சுக்கிறேன், 118 வேணும், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ நீங்கள் வந்து திமுகவுடைய கூட்டணி ஆட்களில் கூட்டு வச்சு பண்ணுறேன். இப்போ அவங்க வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பங்கு கொடுக்குறீங்க, கரெக்டாக? அதனால தானே கொடுத்தீங்க. அப்போது நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கொள்கைவாதிகளை தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு இப்போ சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை போய் பார்த்தீங்க? அப்படி சொல்லவே இல்லையா ஆதவர்ஜுனா? நாங்க கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. கூப்பிடாம நீங்க ஏன் போனீங்க? அப்போ ஏன் போனீங்க? எதுக்காக விஜய் போனார்? எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம ஏன் விஜய் வந்து செங்கோட்டையன் டீம் பார்க்க போனார் சொல்லுங்க? அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து விஜய்க்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடியால் ஒன்றும் பண்ண முடியல, ஆதரவு தெரிவிக்கும் சொல்லிட்டாங்க. அது உடனே என்ன பண்ணுறாங்க? விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்காமல் இவங்களை போய் சந்திக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுமா சிக்கல்? இப்போ எதுக்காக வந்து ஏடிஎம்கே கூப்பிடலன்னு தெரியுமா? கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அவங்க தூக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனையாயிடும். பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இப்போ விசிகாவும் கம்யூனிஸ்டும் வெளியே போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம ஆட்சி காலி ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இவங்களே வச்சுக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனா அதிமுக தரப்புல வந்து எஸ்பி வேலுமணி நாங்க ஆசைப்படல, ஆட்சிக்காக பதவிக்காக ஆசைப்படலன்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அப்படிதான் சொல்லுவாங்க. எப்போ சொன்னார் அவரு? இந்த டிவிகேல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தவருக்கு தானே சொல்றாரு அவரு. இல்லை அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரா? அதுக்கு முன்னாடி வாயை திறக்கலையே. கூட்டணி பேச்சுவார்த்தை. சரி, லீமா ரோஸ்ன்றவங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க, டக்குன்னு எப்படி இங்கே வந்தாங்க? எல்லாம் ஆட்சி கட்சியில் பார்த்தா யோசிச்சு பார்த்துருக்காங்க. இப்போ இந்த 25 நமக்கு நிலையே கிடையாது, எப்படி இருந்தாலும் இவங்களை கன்ஃபார்மாக தூக்கிடுவாங்க. கேஸ் எடப்பாடி பழனிசாமி கேஸ் போட்டோன்னா கண்டிப்பாக கட்சி தாவல் சட்டம் கீழ் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. இது வேலைக்கு ஆகாது. ஸோ அவங்க நம்ம கூட்டணி சேர்த்தா இவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இவங்களை கூப்பிட்டு நான் இவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இதை வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க? விசிகா சார்ந்தவரும் ஐயூஎம்எல் சார்ந்தவரும் என்ன பண்ணிட்டாங்க? சரி, நம்மளுக்கும் ஒரு அதிகாரம் தேவை, நம்மளும் வந்து நம்ம சமுதாயத்துக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து உக்காந்துட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதில் என்ன இருக்குது? உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் ஏன் வந்து 2006 96 சீட்டு வாங்கினீங்களே, அப்போ மட்டும் எப்போ மட்டும் உங்களுக்கு கூட்டணி தேவைப்பட்டுச்சு, அப்போ ஏன் நீங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் தங்க தரலன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அது வந்து ஆக்சுவலாக வந்து ப்ரீ போலுக்கு முன்னாடி டிசைடிங் பண்ணியாச்சு, ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஜெயிச்சது கிட்டத்தட்ட 146 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போது 2006 கரெக்டாக 2006 146 பேர் ஜெயிச்சாங்க. பேசி வச்சு வந்ததுனால அவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு கேட்க முடியாது. ஒருவேளை ஜெயிச்ச பெருப்பு திமுக இவங்கள மாதிரி 108 சீட் ஜெயிச்சாங்க, அது போல் 96 சீட் ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிடணும்? மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாகணும். ஸோ அதுக்கும் எதுவும் சம்மந்தம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் இதில் நீங்கள் நடந்தது தெளிவாக பக்காவாக தெரியுது. இவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக தான் இவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க. இதுதான் உண்மை. மற்றபடிலாம் ஒன்றும் இது பயங்கரமான ஒரு வெற்றி, இது யாரும் சாதிக்காத ஒன்று நாங்கள் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் இதெல்லாம் வந்து பித்தலாட்டம். அதே சமயம் கம்யூனிஸ்டுகள் அமைச்சர் பதவியில் பங்கேற்கலை, இது எப்படி பார்க்குறீங்க? கொள்கைவாதிகள் அவங்களாம் வேற எதுவும் சொல்லிட்டு கொள்கைவாதிகள், அவ்வளோதான் முடிஞ்சு. நான் வந்து திருமாவளவனை வந்து நான் எப்படி யோசிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் அவர். மனசே நொந்து போயிடும் நான் அவர் இந்த நிலைப்பாடை எடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு அழுத்தங்கள் இருக்கும். அவங்க கட்சி சார்ந்தவர்கள் வந்து இல்லை நம்ம எப்போ தான் வளருதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. அந்த அழுத்தத்தால் தான் அவர் மாறி இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸின் குழந்தைன்னு சொன்னவர் யார? விஜய். இப்போ ஆர்எஸ்எஸின் குழந்தைன்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. அதே போல் வந்து விஜய் எப்படி வன்னியர்ஸ் அவர்கள் வந்து எப்படி விமர்சித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். விமர்சிச்சுட்டு இப்போ வந்து போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஸோ மிக அழுத்தங்களால் தான் போயிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவர் ஸ்ட்ராங்காக இருந்துக்கணும், ஏன் போனான்னு சொல்லிட்டு தெரியல. திமுக எவ்வளோ பண்ணியிருக்குன்றது அவருக்கும் தெரியும். என்னால் ஏற்றுக்க முடியல. அது மட்டும். தாவேக்கால இருக்கக்கூடிய ராஜ்மோகன் உட்பட சில முக்கிய அமைச்சர்களோட கல்வி தகுதி கேள்விக்குறியாக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? கட்சியே கேள்விக்குறிதாங்க. இதில் வந்து எப்படி பார்க்குறதுன்னா பாருங்கள், அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு தவறான தகவல்கள் கொடுக்குறாங்க. இதுவே வந்து மோசடி, எஜுகேஷன் சிஸ்டமில் மோசடி. ஆக்சுவலாக வந்து அவர் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சாய்ராம் காலேஜில் படித்ததா சொல்கிறாங்க. ஆனால் சாய்ராம் படித்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மென்ஷனே ஆகலை. ஏன் மென்ஷன் ஆகலைன்னா அவர் அரியர் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு. டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா 5வது படிச்சிருக்கிறாங்க, 8வது படித்தவங்கலாம் 12ன்னு போட்டிருக்காங்க. 12th படித்தவங்கலாம் வந்து பிகாம், பிபிஏ இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், எதுக்கு அதெல்லாம் போடுறீங்க? உண்மையை ஓப்பனாக போட்டு போகலாமே.
எதுக்கு இப்போ யாருக்கு அசிங்கம்? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் எப்படி சொல்றது, அவங்க மேல கெட்ட பேர் ஏற்படும். என்னடா நம்ம என்ன நினைச்சோம் இப்படின்னு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மக்களிடையில இப்போ நல்லதுதான். இப்போ விஜய்ன்ற ஒரு பிம்பம் இருக்கு, இந்த பிம்பம் உடைய போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சட்டம் ஒழுக்கத்திலும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா தவறிட்டு தான் போயிட்டு இருக்கு இந்த அரசு. மக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிம்பம் உடையுது. நல்லதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அதிமுகவும் சரி திமுக சரி ஒரு பாடமாக அமையும். ஏன்னா விஜய் அவர்களை ஒரு கண்டுக்கவே இல்லை. விஜயெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவ்வளோ அவரை பற்றி பேசக்கூட மாட்டாங்க. கொஞ்சம் அங்கங்கே அப்போ பேசுவாங்க தவிர போட்டி பார்த்தீங்கன்னா 2 கட்சியில், ஒன்று திமுக ஒன்று அதிமுக நினச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே இல்லாமல் டிவிக்கே வந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல. ஏன் விஜய் கூட எதிர்பார்க்கல. விஜய் என்ன எதிர்பார்ப்பாருன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு சீட்டு ஜெயிப்போம், அதை வச்சு குதிரை பேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னார், இன்னைக்கு எல்லாம் ஜெயிச்ச உடனே வீட்டுக்கு வந்து நைட்டு நான் உங்களால் காத்துட்டு இருப்பேன்னு சொன்னாப்புல. இதுதான், இது ஒரு பாடமாக அமையும் 2 கட்சிகளும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு மக்களிடையே இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கோவையில அந்த சிறுமியோட கொலை உட்பட இன்னுமே நிறைய குற்றங்கள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு எதுக்குமே விஜய் வாய் திறக்காம இருக்கிறாரே, இதுக்கு என்ன காரணம்? ஆட்சிக்கு வந்துட்டாருங்க, ஆட்சிக்கு வந்துட்டார். இப்போ அவர் ஸ்டாண்டு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரியலன்னா, ஒரு முதலமைச்சராட்டு ஒரு பிரச்சனைனா அதுக்கு அவர் கண்டிச்சோ இல்லை ட்வீட்டோ இல்லை மக்களிடையே ப்ரெஸ்ஸை சந்திச்சோ பேசியிருந்தாருன்னா இது நான் இப்போ புதுசாக இருக்காரு எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆனால் இவர் குரலே கொடுக்கல, எதுவுமே பேச மாட்டார். யார் பற்றி பேசுனா ஆதவர்ஜனை முன்னாடி பேசுகிறாப்புல. இது அவர் இப்போ பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், அவர் என்ன சொல்ல, நம்ம ஆட்சியில் பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்றதுக்காக தான் இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, மழுப்புறாப்புல. வீட்டிலே உட்காந்து எதுவும் பேசாமல் நாங்கள் நல்லா ஆட்சி கொடுக்குறோம், ஒரு கோட் ஒன்று போட்டுன்னு உட்காந்துட்டு காலைல வரார், சாயங்காலம் போகிறார். அவ்வளோதான். அப்படி தான் இது மறைக்கிறதுக்காக, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் செய்திலாம் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க, தினமும் குற்ற சம்பவம் நடக்குது. சாராயம் வித்துட்டு தான் இருக்கான், கஞ்சா புழங்கிட்டு தான் இருக்குது, கஞ்சா போதை நிறைய பேர் கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறான், சாராயம் காஸ்தாட்டுறாங்க. எல்லாம் நடந்து தானே இருக்குது, இங்கே நடக்காமல் இருக்கு, நடந்து தான் இருக்குது. யாருன்னா போலீஸ்கிட்ட போய் தகவல் கொடுத்தா கூட போயிட்டு அவங்க உள்ளே போய் அடிக்கிறானுங்க. திமுக இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதை யாருனாலையும் ஏத்துக்க முடியலன்னு நீங்க கூட சொன்னீங்க. திமுக தோல்விக்கு என்ன காரணம்? இல்லை, திமுக தோல்விக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மெயினாக என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, மற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கல. அதுதான் முக்கிய தோல்வியை கருதப்படுது. ஏன்னா ஒருத்தங்க வீட்டுக்கு வருது, இன்னொருத்தங்க வீட்டுக்கு வரலன்னா எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆவாங்க. இப்போது நீங்கள் வாங்கிட்டு நான் கூட எனக்கு வாங்கலைன்னா எனக்கு எப்படி இருக்கும், நானும் போய் ரீஅப்ளை பண்ணி பார்க்க வர மாட்டேங்குது அப்புறம் சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன முன்ன மெயினாக பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இந்த வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுத்துட்டாரு. அப்போ எல்லாருக்கும் 5000 ரூபா போகுது, நம்மளுக்கு வரலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா? அப்போ விஜய் என்ன பண்ணுற 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சரியா விஜய் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஓ சரி ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. இதுதான் உண்மையான ஃபேக்ட். அதே மாதிரி தாவேக அரசு தொடர்ந்து சோஷியல் மீடியால ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உதாரணத்துக்கு பின்னாடி இருந்த வெள்ளத்துண்டை எடுத்து போட்டதே தாவேக அரசு தான் அப்படிங்கிற ஒரு உண்மையான தகவல் சோஷியல் மீடியால பரவனதா தாவேக கட்சியினரே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது மட்டுமா பண்றாங்க, டிரைவர்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போடுறாங்க நியூஸு. டிரைவர்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல, முன்னாடி இருந்துக்கு அது போடுறாங்க காலை. அப்புறம் பாருங்க, காலை 12 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் ஒயின் ஷாப் இயங்கணும், டாஸ்மார்க் இயங்கணும்னு போடுறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? அதுதான் இருந்துச்சு. யாரும் கள்ளச்சந்தையில், அதாவது இப்போ மது பிளாக்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சொன்னாங்க, இப்போ இவங்களும் அதானே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இன்னொன்று தெரியுமா, இப்போது 500 கடைகள் 750 713 கடையை மூடணுன்னு சொல்கிறாங்க. அதுவும் எல்லாரும் கவர்மெண்ட் அந்த பிறகு அதுவும் 500 கடையை மூடுறாங்களே. எல்லாம் நடக்கிறது தாங்க நடந்துருக்கு. ஆனால் என்ன செட்டப் பண்ணுறான், புதுசாக போடுற மாதிரி போட்டு பார்த்தீங்களா அண்ணன் மாதிரி பண்ணிட்டாரு, பார்த்து நாங்கள் போய் 2 காலம் நடந்து போகிறோம், நான் பார்த்தீங்களா நல்லா டக்கிங் பண்ணி ஷர்ட் பேண்ட் போட்டு போகிறேன். இதெல்லாம் ஒரு மாற்றம். நார்மல், அதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு போய் விஜய் சாப்பிட்றாரு. ஏன் அவர் டிஃபன் பாக்ஸில் சாப்பிடக்கூடாதா? அது சாப்பிட்டது பெரிய இதுவா?
இது ஒரு மாற்றமா? தாவேகா விஜய் வந்து இந்த மாதிரி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றத கண்டுக்காம இருக்காரா? இது கண்டுக்காம தான் இருக்கணும். பின்ன இதுவும் பண்ணுவார்ல, நம்ம வந்தனால தான் நடக்குது போலன்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பி தானே இருப்பாரு. ஏன்னா பாசிட்டிவாக தானே சொல்றாங்க, விஜய் ஆட்சியில் எப்படி நடக்குது அப்படின்னு நடக்குது. அப்போ அவருக்கு என்னங்க, வருவார் போவார், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, தமிழ்நாடு அவர்கிட்ட தான் இருக்குது. என்னோட முதலமைச்சர் வேற, உங்களுடைய முதலமைச்சரும் கூட. எல்லாம் கஷ்டப்பட்டு பல போராட்டங்கள் நடத்தி பிரச்சாரங்கள் பண்ணி வீடு வீடாக போயிட்டு வந்தாங்க. ஆனால் 15 தொகுதி கூட ஓட்டு கேட்டு போல அவர் முதலமைச்சர். ஆனால் வேற லெவல் சாதனை இல்லை அது. உண்மையாக யாரும் அப்படி பண்ணலங்க. கரூரில் 41 பேர் இருந்திருக்கிறான். இருந்தாலும் பொதுமக்கள் என்ன சொன்னாங்க, அவர் பண்ணியிருக்க மாட்டார், அவர் மேலே குற்றமே இல்லை, அவர் தப்பே பண்ணலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் எதனால் நடந்துச்சு அப்படின்றது அவர் தான் போதும், எனக்கு அவர் பார்த்துட்டேன். இன்னொரு பக்கம் தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான எம்எல்ஏக்கள் ஒரு சென்சிட்டிவான விஷயத்த அட்ரஸ் பண்றப்போ பேக்ரவுண்ட்ல பிஜிஎம், சினிமா பிஜிஎம்லாம் போட்டு ரீல்ஸா இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. இது சரியா? நீங்க அவங்க ரீல்ஸ் வச்சு தாங்க ஜெயிச்சுதே. அப்ப ரீல்ஸ் இல்லாம எப்படி? இது எல்லாமே ரீல்ஸ் தான், ஒன்லி ரீல்ஸ். இப்போ தமிழ்நாடே ரீல்ஸாக தான் இயங்குது. அப்புறம் எப்படி ரீல்ஸ் போடாமல் இருப்பாங்க? நீங்கள் கேட்குற கொஸ்டினே தப்பு. எந்த கட்சி போய் என்ன கேட்குறீங்க? ரீல்ஸ், அந்த ரீல்ஸால் மட்டும்தான் வெற்றி. ஒன்றும் இல்லை, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ ஒரு பெரிய அந்த டெக் மகேந்திரன்னு நினைக்கிறேன் கம்பெனி எரியுது, இவர் போடுறாப்புல இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் பிஜிஎம் போட்டு போடுறாப்புல, பிஜிஎம் போட்டு அவர் சோஷியல் மீடியாவில் அவர் போடுறாரு. இல்லை என்ன ஒன்லி ரீல்ஸால் இயங்கக்கூடிய கட்சி தான் தாவேகா, டிவிக்கு. புதுமையாக இருக்கும். இதான் ஒரு மாற்றம், முன்னேற்றம் மாதிரி மாற்றம் வருங்க. ஆனா இதனாலதான் நாங்க ஆட்சியை பிடிச்சோம், திமுகலாம் வந்து பூமர் ஆயிட்டாங்க, இதை வந்து பண்ணல, நாங்க இதை பண்ணிதான் ஆட்சியை பிடிச்சோம், இது சரி அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்களே. கரெக்டு தானே மக்கள் இப்போ என்னென்ன ரீல்ஸ் மோகம், ரீல்ஸ் தான் பிடிச்சிருக்கு அவங்களுக்கும், சரி ரீல்ஸுக்கு ஓட்டு போட்டாங்க, அவ்வளோதான். கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாங்க. திமுக அது பண்ணல, திமுக பண்ண சாதனைகள் பண்ண திட்டங்கள் போய் ஓட்டு கேட்டாங்க. இவங்க என்ன கேட்டாங்க, ரீல்ஸ் போட்டு ஓட்டு கேட்டாங்க, அவ்வளோதான். திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ தீய சக்தி, இப்போ வந்து தூய சக்தியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு ஹாய் சூப்பர் அது கை தட்டு போயிடணும், அவ்வளோதான். நம்ம எதிர்த்துலாம் பேசக்கூடாது. எதிர்த்து பேசணும்னா இப்போலாம் பாருங்கள், சோஷியல் மீடியா ஐடிலாம் பிளாக் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். தெரில என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்காவது விஜய் அவர்கள் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரா? அவங்க அருண்ராஜ் சொல்லியிருக்காப்புலையே பேட்டி பார்த்தீங்களா? ப்ரெஸ்ஸு எப்போ கொடுப்பாருன்னு கேட்டதுக்கு, எப்போ ப்ரெஸ்ஸெல்லாம் வந்து கரெக்டான விஷயத்த போடுறீங்களோ அடுத்த நாள் எங்கள் அண்ணன் வருவார், தலைவர் வரான்ட்டு போயிட்டாப்புல. முடிஞ்சா இப்போ அவ்வளோதான். பதில் எப்படி புரியுதா? எங்கே போய் நிற்குது பாருங்க. ஆனால் அது சரியா இருக்குமா? ஒரு சென்சிட்டிவான விஷயம் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க, இந்த இடத்துல நம்ம ப்ரெஸ் மீட் கொடுக்கணுங்கிறது முதலமைச்சரோட கடமை இல்லையா? கடமை. இதுதான் மாற்றம். ப்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டாப்புல, மக்களை சந்திக்க மாட்டார். இருந்தாலும் சிஎம் உட்கார வைக்கலையா, அதான் இப்போ ப்ரெஸ்ஸுன்றது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா ப்ரெஸ்ஸுன்றது அங்கே போகக்கூடாது. விஜய் ப்ரெஸ்ஸுக்கு ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டால் டக்குன்னு நீங்கள் பதில் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ சட்டசபையில் முதலமைச்சர் எப்போ வேணால் நிறுத்திட்டு எப்போ வேணால் ஏஞ்சிருந்து பேசலாம். அவர் தான் ஓனர், அவர் தான் எல்லாமே, சரிங்களா? உதயநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷமாக கேள்வி கேட்குறாப்புல, கொஸ்டின் பண்ணுறாப்புல. எதனா ஒரு நிறுத்திட்டு திருப்பி ஏஞ்சி எதனா பதில் சொன்னாரா? சரி முடிஞ்சு அவங்க வெளிநாடு போயிட்டாங்க, சரி பேப்பரில் கொடுத்து படிக்கிறீங்க, சரி அவர் சொன்னதுக்காச்சும் நீ அங்கேயே பதில் சொல்லிடணுமா வேணாமா? இது யாருன்னா பேசாமல் இருப்பாங்களா? என்ன பண்ணார், வீட்டுக்கு போயிட்டு 3 மணி நேரம் கழிச்சு ட்வீட் போடுறாப்புல. அவருக்கு கேட்ட கொஸ்டின் ஒன்று அதுமாரி பண்ணலாமா? ஸோ அதனால தான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்தால் தான் வந்து வேலைக்கு ஆகும். இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் வேறு எதனா கொஸ்டின் கேட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பதில் சொல்கிறது? ஸோ அதனால் யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா அதுதான் உண்மை, இதானே உண்மை. சட்டசபையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை. எங்கே சொன்னாங்க? வீட்டுக்கு போய் சொன்னாங்க. இதில் வர ஆதவர்ச்சி நான் சொல்கிறாப்புல, நான் ஏன்ச்சிலாம் தான் நினச்சேன், தலைவர் தான் உக்காருன்ட்டாரு. இது சட்டசபையா இல்லை பொதுக்கூட்டமா? நீ போய்ட்டு ஏன்ச்சி, நீ அமைச்சராக இருந்தால் நீ ஏன்ச்சி என்ன வேணால் பேசிடலாமாங்க? அங்கே ஒரு மாண்பு இல்லை, தெரியாது. சட்டசபையில் என்ன பேசணும், எப்படிலாம் பேசணுன்றது தெரியாது. அதாவது பேசணுன்னாலே அங்கே சொல்லிடணும், நான் இந்த மாதிரி பேச போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி கொடுத்ததும் பேசுறது அலோவ் பண்ணுவார் சபாநாயகர்.
அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதே சமயம் விஜய் அவர்கள் குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காருன்னு அவர் மேல கேஸ் ஒண்ணு போட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதை உடனடியா தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா விஜயும் ஒத்துக்கினாரு. விஜய் ஓப்பனா ஒத்துக்கினாரு. விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, அதாவது செல்ல குட்டிகளா தம்பி எது சொன்ன என்ன பேர் சொன்னார் அவரு, குழந்தைகள் எது சொல்லுவாரு, நண்பா நண்பிகளா, குட்டி நண்பா நண்பிகளே, நீங்க போயிட்டு உங்க சித்தப்பா சித்திக்கிட்ட போயிட்டு எப்படிலாம் வந்து நீங்க வந்து அதனாவது கிண்டர் ஜாய் கேட்டு அடம் பிடிச்சி வாங்குவீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போட வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படி அடம் பிடிப்புன்னா அதே மாதிரி எனக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிக்க சொல்லி சொன்னார்ல, இது மாதிரி போட வச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ண, ஜெயிச்ச உடனே என்ன பண்ணாரு, அந்த பொறுப்பேற்றாருல அன்னைக்கு இந்த விழாவில் சிரமணியில் அங்கே வந்து என்ன சொல்கிறாரு, முதல் நன்றியை வந்து என்னுடைய குட்டி நண்பா நண்பிஸுக்கு நன்றி தெரிவிச்சாரா? அப்பயே தெரிஞ்சிச்சா யாரை வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் கோர்ட்டில் போய் பக்காவாக டாக்குமெண்ட்டோட வீடியோவோட எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாங்க. இப்போ கேட்டு விசாரணைக்கு விடுவாங்க. இது எப்போ இது நடக்குமா நடக்காதா, எப்போ தீர்ப்பு வரும்னு நமக்கு தெரியாது. அது கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். கடைசியா ஒரு கேள்வி, தாவேக்காவோட ஆட்சி ரியல் ஆட்சியா இருக்குமா, ரீல்ஸ் ஆட்சியா இருக்குமா? ஸ்ட்ராட்டஜிக்கல் கொஸ்டினா இருக்கு. இப்போ வரைக்கும் ரீல்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதை ரியலா மாற்றணும். ஏன்னா முதலமைச்சர் அவர் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் விஜயை நம்பி அத்தனை மக்கள் கண்மூடித்தனமாக ஓட்டு போட்டுக்கிறாங்க. இது விஜய் அவர்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன திட்டங்களை வந்து அனைத்தும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் வந்து உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் நினச்சா பாவமாக இருக்குது. விஜய் என்று ஒரு கடவுளை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் பாவமாக இருக்குது. எனக்கு கடவுளாக இருக்க வேணாம், ஒரு மனுஷனா ஒரு சிஎம்மா நீங்கள் சொன்ன வாக்கை என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணணுன்றத இந்த சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ.